Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம சம்மர்ல ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா எல்லாரும் செய்யக்கூடிய ரெசிபி தான். மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஒரு சிலர் மாங்காய் தித்திப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த மாங்காய் தித்திப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்துக்குங்க. இதுக்கு என்ன சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெந்தயம் செவக்க வறுத்துட்டு இதை நம்ம வந்து எடுத்து பொடி பண்ணிடலாம். இப்போ வெந்தயம் செவந்துருச்சு. இதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கும் பொழுதே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை இதோட சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து நம்ம தோல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தோலோடு போட்டாலும் மாங்காய் வெந்ததும் அந்த தோல் வந்து நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. இப்படி உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மாங்காவை வேக வச்சிடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து 250 கிராம் மாங்காய் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும்பொழுது இந்த தித்திப்பு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாகு வெல்லம் எடுத்திங்கன்னா இது ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மாங்காவும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம் பொடி, ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்ச வெந்தய பொடியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திக்கானாலே நம்ம வந்து இதை இறக்கிடலாம். அது வந்து ஆறுனதும் உங்களுக்கு நல்லா வந்து கெட்டியாயிடும். இந்த சுவையான மாங்காய் பச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.